ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொட்டா போட்ட நேரமாக சொல்லிட்டு தெரியல, எவ்வளோ மழை. உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. நாங்கள் வந்து 3 நாளாக வந்து கொட்டா போட பிரிச்சியாக போட்டு வச்சு மழையே வரல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொட்டா போட்டு மூட கூட இல்லாமல் சுற்றுலாலாம் போட்டாச்சு. அப்படி அம்மா மழை பரவாயில்ல வந்து நினைக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் இந்த கொட்டா முழுசாக கட்டி முடிச்சா உங்களுக்கு உசுரே வரும் போல. இது வெல்டிங் வேலை நடக்குதா? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், கொட்டா காட்டுறதுக்கு ஆட்டு கொட்டை தம்பி சரணியாப்பா இங்கே ஒருத்தவங்க எல்லாம் வந்து மரம் கொஞ்சம் கழிக்கிறாங்க. கழிச்சு தான் நம்ம கொட்டை போகிறதுக்கு இது முழுகு மரம். ஃப்ரெண்ட்ஸ், கொட்டா வந்து பாதி வந்து கழிலாம் வந்து காலையில் வந்து கட்டிட்டாங்க. இப்போ வந்து வெல்டிங் வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க. இன்னும் இந்த கொட்டா முழுசாக கட்டி முடிச்சா உங்களுக்கு உசுரே வரும் போல. மானமே ஒரு வாட்டமாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. அதனால வந்து அவசரமாக வேலை பார்க்குறாங்க. பொழுது போயிட்டு வேற காலிலேருந்து அப்பா வேற பரபரப்பாகிறாரு. கழி மாற்ற நல்லா கட்டமாக பார்த்து போட்டுக்கணும். எல்லாம் காலிலேருந்து வேச்சிக்கிறாங்க. சரிம்மா. இப்போ வந்து வெல்டிங் வேலை நடக்குதா? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி 3வது வெள்ளி. அதனால் வந்து எங்கள் ஊரில் வந்து ஓம் சக்தி கோயிலில் வந்து பால் குடம் வந்து எடுத்தாங்க. நைட்டு வந்து சாமி வருன்றதுனால ரம்யா வந்து கோலம் போட்டிருக்கா. செம்மையாக போட்டிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எப்படி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் கொட்டாவையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் போடலை. அது வந்து நான் காலையில் காட்டுறேன். ஏன்னா இப்போ இருட்டாயிடுச்சுல, எதுவுமே தெரியாது. அதனால் காலைல காட்டுறேன். இப்போ போய் கோலத்தை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரம்யா போட்ட கோலம். செல்லுலே வந்து முழுசாக வந்து கவர் ஆகலை, அவ்வளோ பெருசு வந்து போட்டிருக்கா. ஓகே, ரம்யா இப்போ இவ்வளோ பெரிய கோலம் போடுறதுனால மழைக்கே வந்து பொறுக்கல, வானத்துக்கே வந்து பொறுக்கல, லைட்டாக வந்து தூத்த போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு காவல், இந்த கோலத்துக்கு காவலாக வந்து சீரவர் பக்கத்துலேயே இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொட்டா போட்ட நேரமாக சொல்லிட்டு தெரியல, எவ்வளோ மழை. உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. நாங்கள் வந்து 3 நாளாக வந்து கொட்டா போட பிரிச்சியாக போட்டு வச்சு மழையே வரல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொட்டா போட்டு மூட கூட இல்லாமல் சுற்றுலாலாம் போட்டாச்சு. அப்படி அம்மா மழை பரவாயில்ல வந்து நினைக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அம்மா மழை பெய்யுதுல, சாமிலாம் வந்து போயிடுல, சாமி ஓம் சக்தி தண்ணிலாம் ஊருக்கு சுற்றி வருதுல்ல, சாமிலாம் வந்து போயிடுச்சு. ஆமாம், பார்த்தா தெரியும் பட்டை பெருசாக போட்டுச்சு. உண்மையாலுமே எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இத்தனை நாளாக மழை வரல, இன்னைக்கு வந்துருச்சு கரெக்டாக. அப்படிதான் நினச்சிருந்தாங்க. பரவாயில்ல, நம்மளும் கொட்டா போட்டு முடிச்சிட்டோம். ஜெயஸ்ரீ, நாம் வந்து சாமி கும்பிட்டு தீபாவளி காட்டி அந்த சாமி கும்பிட்றதுக்குள்ளே சாமி கொஞ்சம் ஏரிக்கரை போயிருக்கோம். அதுக்குள்ளே செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸு, சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மழை பெஞ்சு சாமி வந்து அப்படியே பழுத்த போட்டு கவர் பண்ணி வச்சுட்டாங்க. மழை பெஞ்சு கூட தேடி சாமி போகக்கூடாது சொல்லிட்டு இப்போ வெடிஞ்ச பிறகு தான் சாமி தெருவு சுற்றி வருது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் தானம்மா இந்த மாதிரி நடக்குது. வெடி வந்து மழை பெஞ்சனால, மழை பேஞ்சு விட்டுட்டு இருந்தா இட்டு போயிருப்பாங்க. மழை வெடி பெய்யறதுனால வந்து எடுத்துட்டு சாமி வந்து இட்டு போகல, தெருவு இட்டு போகல. இப்போ தான் எடுத்துன்னு போகிறாங்க பக்கத்தில். அவரா அதான் ஃபர்ஸ்ட் சாமி வெடி போட்டாங்க, வந்து உள்ள படுத்துனா நாங்கெல்லாம் வெளியே வந்துட்டுல, அதனால என் கூட வந்து இப்போ உள்ள திரும்பி ரிட்டர்ன் போறாங்க. அவரு எப்பவுமே ஒரு வெடின்னு போட்டாலே வெடி சத்தம் கேட்டாலும் சீரை வந்து வெளியே இருக்கவே மாட்டான், உள்ள வந்துடும். அதே மோள சத்தம் கேட்டாலும் வெளியே இருக்குமா. அதெல்லாம் ஒரு அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டா சீரை ஒரு மாதிரி பயம் வந்துடும் அவனுக்கு. அதனால எப்பவுமே உள்ள வந்துடுவான் ஃபர்ஸ்ட். சிறப்பாக வந்து கொட்டா வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் வந்து நடுவில் மோட்டு வலி மூடல. ஆமாம், மூடாதான் தார் பாலம் போட்டு கவர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மழை பெய்யாது, நடுமத்து தண்ணி வராதுன்றதுலாம் கவர் பண்ணி வச்சிடும். பாருங்க எந்த அளவுக்கு. நைட்டு வந்து மடிச்சு போட்டு தானே போனீங்க, இப்பயே பிரிச்சு விட்டு வச்சிருங்க. அது காற்றுல தண்ணா வந்து வழிக்கு தகரம் இல்லையா, காற்று வருஷம் கீழே வந்துடுது. ஆனால் தகர ஒட்டில் சேஃப்டியாக போய் சேஃப்டியாக வரணும். ஷார்ப்பாக இருக்குது. இந்த ஒட்டுக்கு ஒரு கோல் நட்டு ஒரு சாக்கு போட்டு கவர் பண்ணால் அந்த கோல் இருக்குது, நம்ம பயந்து அந்த ஒட்டு பக்கமாக போக மாட்டோம். அதனால் அந்த மூணில் எப்படி செஞ்சுக்கலாம், அந்த மூணில் ஒன்று செஞ்சிடணும். அப்போ தான் இந்த தகரம் நம்ம ஷார்ப்பாகுது. ஒரு வழி வந்து கொட்டா போட்டுலாம் முடிச்சாச்சு. எங்களுக்கே வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. 4 நாள் வந்து கொட்டாவே இல்லாமல் ஆட்டை வெளியில் வந்து கட்டி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் கட்டி வச்சுற பார்த்துல வந்து மழையே வந்து பெய்யவே இல்லை. இன்றைக்கி கொட்டா கொஞ்சம் லைட்டாக கட்டி முடிச்சிட்டோம். அதை மூட்டை லைட்டாக நாங்கள் மூடிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா மூடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டோம். எடுத்து போய் ஆட்டை உள்ளே கட்டினதுக்கப்புறம் சாமி வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவே ரொம்ப நேரமாக சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்தாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுருந்தீங்க, என்ன ரம்யா வந்து உங்கள் வீட்டிலே வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் என்ன அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தையல் கிளாஸுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரம்யாட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். அவள் வந்து அவனும் போகணும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா. அதனால் வந்து சரி வா நீ அங்கே தனியாக இங்கே நான் இங்கே தனியாக போகிறத விட 2 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சந்தியா எல்லாம் கும்பலாக போகிறதுனால வந்து நம்ம கும்பலாக போயிடலான்ட்டு வந்துக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், அவள் வந்ததும் எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. அம்மாவுக்கு தான் ரொம்பவும் நம்ம நல்லா காமெடி பண்ணி ஏன்னா ஒன்று சொன்னால் கிண்டலாக பேசிடுவேன். அதனால இந்த அது சந்தோஷமாக இருக்குது. சரி சரி. சுற்றில் வந்து தார்பாயெல்லாம் கட்டணும். கட்டிட்டு பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சேனல் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.